கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவின் அருள் தியானத்தில் இணைந்திருக்கும் உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Give thanks to the Lord. ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். கடவுளுக்கு நன்றி கூறுங்கள் என்பதாகும். பரிசுத்த வேதாகமத்திலே திருப்பாடல் 107 முதலாவது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று சொல்லுகிறது. எல்லாரும் ஒரு தடவை அதை சொல்லுவோமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இல்லை போதும், முதல் நினைப்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அப்படின்ட்டு திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். அதுக்கு பின்பு ஏன் நாம் நன்றி சொல்ல வேண்டும் அப்படின்றதை அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஏன்னா நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் ஏன் என்று நமக்கு தெரிய வேண்டும் அல்லவா? சும்மாவே நன்றி என்று எப்படி நாம் சொல்லுவது? அப்படி சொல்லுவோம் என்றால் உணராத நன்றியாக இருக்கும். நாம் உணர்ந்து சொல்ல வேண்டும் என்றால் ஏன் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நமக்கு தெரிய வேண்டும். இப்போ திருப்பாடல் ஆசிரியர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். எல்லாரும் சொல்லுவோமா? ஏனெனில் அவர் நல்லவர். இந்த நல்லவர் என்று சொல்லும் பொழுது உலகத்திலே எத்தனையோ பேர் நல்லவர்கள் இருக்கிறார்கள். சில பேர் நல்லவர்கள் போல இருப்பார்கள், ஆனால் நல்லவர்கள் அல்ல. ஆனால் கடவுள் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். எதையுமே எதிர்பார்க்காமல் எங்களை அன்பு செய்கிற நல்லவராக இருக்கிறார். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. சொல்லுவோமா? என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. சும்மா சாதாரண அன்பல்ல, அவருடைய பேரன்பு அப்படின்னு சொல்லப்படும். அதாவது அளவிட முடியாத அன்பு, விலைமதிக்க முடியாத அன்பை அவர் நமக்கு கொடுப்பதனாலே தான் நாம் அவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். நன்றி சொல்ல வேண்டும் என்பதை திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்பொழுது நாம் ஒருவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்கிறோமோ நிச்சயமாக அவர்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருந்து விடுகிறோம். அதுபோல நாம் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அன்பை, அவருடைய வழிநடத்தலை சுவைக்கும் பொழுது நாம் நன்றி உள்ளவர்களாக மாறிவிடுகிறோம். அதான் திருமறை சொல்லுகிறது, எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள். சாம் 107 verse 1, அதை நாம் ஆங்கிலத்திலே இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். Give thanks to the Lord, for He is good. His faithful love will last forever. His faithful love will last forever. அவருடைய நம்பிக்கைக்குரிய ஒரு அன்பு எப்பொழுதும் எங்களுக்கு கிடைக்கிறதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். கடவுளுக்கு நன்றி கூறுவது என்பது உயர்ந்த பண்பு மட்டுமல்ல, ஆன்மீக வல்லமையையும் அது பெற்றுத் தருகிறது. எப்பொழுதும் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒருவரிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ளும் பொழுது கூட நன்றி சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது மனித பண்பிலே உயர்ந்த பண்பது. நாம் நன்றியை மறந்தோம் என்றால் அது அவ்வளவு நல்லமல்ல. அல்லது ஒன்று செய்யும் பொழுது நன்றி சொல்லாமல் போனாலும் அது அவ்வளவு நல்லமல்ல. இங்கெல்லாம் எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுவார்கள். கதவை திறந்து விட்டால் கூட தேங்க்யூ என்று நாம் சொல்லுகிறோம். ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்லுகிற ஒரு நிகழ்வை இந்த நாடுகளிலே நாம் பார்க்கிறோம். நன்றி சொல்லுவது ஒரு உயர்ந்த பண்பு. ஆனால் கடவுளுக்கு நன்றி சொல்வது என்பது வெறும் உயர்ந்த பண்பு மட்டுமல்ல. நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுது ஆன்மீக வல்லமையையும் அதன் வழியாக பெற்றுக்கொள்கிறோம் என்பது மிக முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாகும். அதாவது நாம் ஒருவருக்கு நன்றி சொல்லும் பொழுது அவரும் தேங்க்ஸ் என்று சொல்லுவார், அல்லது தட்ஸ் ஓகே என்று சொல்லுகிறார், அல்லது யூ ஆர் வெல்கம் என்று சொல்லுகிறார். அதுபோல கடவுள் நமக்கு என்ன சொல்லுவார்? ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லும் பொழுது கடவுள் என்ன சொல்லுகிறார்? ஓ தட்ஸ் ஓகே அப்படின்னு மட்டும் சொல்லி விடுகிறாரா? ஓ யூ ஆர் வெல்கம் அப்படின்னு மட்டும் சொல்லி விடுகிறாரா? இல்லை. நாம் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லும் பொழுது அவர் அளவிட முடியாத அவருடைய அருட்கரத்தினால், அன்பினால் எங்களை தொட்டு, மகனே நீ மேலும் ஆசீர்வாதமாய் இருப்பாயாக என்று நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதனால்தான் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும்.
Give thanks in time of trouble. துன்பத்திலே கடவுளுக்கு நன்றி கூற நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவிடத்திலிருந்து சில விடயங்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். இயேசு துன்பத்திலே எப்படி நன்றி சொன்னார் அப்படி நன்றி சொல்லும் பொழுது என்ன உண்டாகிறது என்பதையும் அதிலே நாம் சுருக்கமாக பார்க்கலாம். யோவான் நற்செய்தி நூலிலே 11ஆம் அதிகாரத்திலே 41வது 42வது வசனம். யோவான் 11:41 42 வரைக்கும் லாசருடைய வீட்டிலே நடந்த சம்பவம். லாசருடைய வீட்டில் என்ன இருந்தது? துன்பம் சூழ்ந்திருந்தது. அப்ப அந்த துன்பமான நேரத்தில் எல்லோரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். அங்கு வந்த இயேசுவும் அழுதார். ஆனால் பின்பு கடவுளுக்கு நன்றி கூறுகிற ஒரு சம்பவத்தை அங்கு நாம் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம் பாருங்கள். அப்பொழுது அவர்கள் கல்லை அகற்றினார்கள். இயேசு அன்னார்ந்து பார்த்து, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்ததுக்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவிசாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும். பார்த்தீர்களா? அதுக்காக அவர் நன்றி கூறுகிறார். முதலே அவர் நன்றி கூறுகிறார் என்றால் அவருக்கு தெரியும், நான் எப்பொழுது தந்தையை நோக்கி பார்க்கிறேனோ அப்பொழுது தந்தை எனக்கு செவிசாய்க்கிறார். அதனாலே நன்றி என்று கூறுகிறார். நானும் நீங்களும் அப்படித்தான். இயேசுவுக்கு மட்டும்தான் தந்தை செவி சாய்க்கிறார், கண்ணோக்கி பார்க்கிறார் என்று அல்ல. நானும் நீங்களும் கடவுளை நோக்கி பார்க்கும் பொழுது தந்தை எங்களை கண்ணோக்கி பார்க்கிறார், எங்கள் வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்ப இயேசு என்ன செய்தாராம் பாருங்கள். அன்னார்ந்து பார்த்து, தந்தையே உமக்கு நன்றி என்று கூறுகிறார். ஆங்கிலத்திலே நாம் அதை வாசிக்க கேட்கலாம். ஜான் chapter 11 verse 41 to 42. So they took away the stone. Then Jesus looked up and said, Father, I thank you that you have heard me. I knew that you always hear me. See, I thank you that you have heard me. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி கூறுகிறேன் என்றால் நீர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறீர், கேட்டுவிட்டீர் அப்படி என்று சொல்லி நன்றி கூறுகிறார். எப்பொழுதும் நீர் எனக்கு அருகில் இருக்கிறீர், என்னோடு இருக்கிறீர் என்று. அதற்காகத்தான் நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறவர்களாக இருக்கணும். எல்லா நேரமும் கடவுளுக்கு நன்றி கூறுகிற ஒரு பழக்கம் நமக்கு வர வேண்டும். நடக்கும் பொழுது, வேலை செய்யும் பொழுது, ஒரு துன்பமான நேரத்திலே, கஷ்டமான நேரத்திலே கூட நன்றி கூற வேண்டும். இயேசு இங்கு துன்பமான நேரத்திலே நன்றி சொன்னாராம். அப்ப என்ன நடந்தது பாருங்கள். அற்புதம் நடந்தது. அங்கு அற்புதம் நடந்தது. அந்த துக்கம் சந்தோஷமாக மாறியதா? ஆம், சந்தோஷமாக மாறியது. எத்தனையோ பேர் அழுதார்கள், இயேசுவும் அழுதார். ஆனால் இயேசு அழுகையோடு மட்டும் நிறுத்தவில்லை, தந்தையை பார்த்து நன்றியும் கூறினார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், கஷ்டங்கள் வரும் பொழுது நாம் சில நேரம் அழுகிறோம், மனமுடைந்து போகிறோம். அதோடு மட்டும் நின்று விடக்கூடாது. ஆண்டவரே, இந்த துன்பத்தில் இருந்தும் நீர் என்னை விடுவிக்கிற கடவுள் அல்லவா, உமக்கு நான் நன்றி கூறுகிறேன் என்று நாம் நன்றி கூற கற்றுக்கொள்ள வேண்டும். என்றால் அந்த நன்றி தான் கல்லறையில் இருக்கிறவர்களை வெளியே கொண்டு வரும். அந்த நன்றி தான் நம்முடைய வாழ்க்கையிலே மரித்து போயிருக்கிற விடயங்களை உயிர்ப்பிக்க கூடியதாக இருக்கிறது. நம்முடைய உடலிலே நோய் வந்து நாம் சுகத்திலே மரித்து போயிருக்கலாம். நம்முடைய சந்தோஷத்தை இழந்து சந்தோஷத்திலே மரித்து போயிருக்கலாம். அல்லது நம்மிடத்தில் உள்ள பல விடயங்களை இழந்து, பொருளாதாரத்தை, பணத்தை இழந்து நாம் அந்த வசதியை இழந்து போயிருக்கலாம். கல்லறைகள் இருப்பது போல இருக்கலாம். பரவாயில்லை, நம் ஆண்டவர் நமக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கிறார். மகனே, உன் வாழ்க்கையில எதுவெல்லாம் கல்லறையா இருக்கிறதோ பயப்படாதே, நன்றி சொல்லு. மரித்து போன காரியங்கள், உன்னை விட்டு விலகி போனவைகள், நீ இழந்து போனவைகள் மீண்டும் உயிர் பெற்று வரும்படி செய்துவிடும் நீர் கூறுகிற நன்றி என்பதாகும். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோமா? Give thanks in time of emptiness. குறைவில் நன்றி கூற கற்றுக்கொள்வது. நமக்கு நிறைவு இருக்கும் பொழுது நன்றி சொல்வது மிக இலகுவாக இருக்கும். ஆனால் குறைவு வரும் பொழுது சில நேரத்தில் நமக்கு நன்றி சொல்ல முடியாமல் இருக்கிறது. அல்லது வெறுமை வரும் பொழுது, ஏதோ மனதிலே ஒரு கஷ்டம் வரும் பொழுது சில நேரத்தில் நமக்கு நன்றி சொல்ல முடியாமல் இருக்கிறது. இயேசு நன்றி சொன்னாரா? ஆம், நன்றி சொன்னார். பரிசுத்த வேதாகமத்திலே பாருங்கள், யோவான் நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரத்திலே வசனம் 11 என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது என்று வாசிக்கிறோம். எல்லாம் சொல்லுமா, அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. சோ இந்த வசனங்களை தான் நாம் வேதாகமத்திலே அண்டர்லைன் பண்ணி வைக்க வேண்டிய வசனங்கள். வீட்டுக்கு அழகுபடுத்துவதற்கென்று எத்தனையோ பொருட்களை வேண்டி கொண்டு வந்து வைக்கிறோம். நாம் எத்தனையோ அழகான படங்களை எல்லாம் நாம் கொண்டு வந்து வைக்கிறோம்.
எல்லாவற்றுக்கும் விட மேலானது கடவுளுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. எங்களுடைய வேதாகமத்திலே அவைகள் எல்லாம் கோடிட்டு இருக்க வேண்டிய வசனங்களாகும். அதாவது என்ன வாசித்தோம் என்றால், அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. எப்பொழுதெல்லாம் எவ்வளவு தேவையா இருந்ததோ அவ்வளவத்தை கடவுள் கொடுக்கிறவராக இருக்கிறார். எதிலே? குறைவு இருந்த பொழுதுதான். நிறைவிருக்கும் பொழுதுதான் மனிதனால் கொடுக்க முடியும். என்னிடத்தில் நிறைந்து போயிருக்கிறது, ஒருவர் வருகிறார், அதிலிருந்து அள்ளி கொடுப்பது எனக்கு ஒரு கஷ்டமே இருக்காது. ஆனால் எனக்கே குறைவிருக்கும் பொழுது நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? ஐயோ, எனக்கே குறைவா இருக்கிறது, எப்படி நான் உமக்கு தர முடியும் என்றுதான் நாம் சொல்ல முடியும். கடவுள் குறைவுள்ளவர் அல்ல. ஹல்லேலூயா. கடவுள் நிறைவுள்ளவர், எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர். அந்த நிறைவுள்ள கடவுளை நம்முடைய குறைவிலே நோக்கி பார்க்கும் பொழுது கடவுள் அந்த குறைவிலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆங்கிலத்திலே நாம் இப்பொழுது அதை வாசிக்க கேட்கலாம். John chapter 6 verse 11. Jesus then took the loaves, gave thanks, and distributed to those who were seated as much as they wanted. He did the same with the fish. See, as much as they wanted. எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவுத்தை கடவுள் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி செய்தாராம். எவ்வாறு நடந்தது? ஓ, இந்த அப்பமெல்லாம் பெருகட்டும், இந்த மீனெல்லாம் பெருகட்டும், இந்த கூடையெல்லாம் பெருகட்டும், தந்தையே உம்முடைய பெயரிலே நான் ஜெபிக்கிறேன், இந்த கூடையெல்லாம் நிரம்பட்டும் என்று இயேசு செய்தாரா? பாருங்கள், அது ஒன்றுமே செய்யவில்லை. தந்தையே, என் செபத்தை கேட்கிறவர் நீர், உமக்கு நான் நன்றி கூறுகிறேன். இப்பொழுது என் குறையை காண்கிற நீர், என் தேவையை காண்கிற நீர், உமக்கு நான் நன்றி கூறுகிறேன். அந்த நன்றி ஜெபம் குறைவை நிறைவாக்கி விட்டது. நமது வாழ்க்கையிலே குறைகள் வரும் பொழுது நாம் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். குறைகளை பற்றியே பேசிக் கொண்டிருப்பதற்கு பதிலாக, குறைகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பதற்கு பதிலாக நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுவோமே. இந்த நன்றி நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய வெற்றியை கொண்டு வரும். கிவிங் தேங்க்ஸ் இன் டைம் ஆஃப் சஃபரிங்ஸ். பாடுகளில் ஆண்டவருக்கு நன்றி கூறுவது. பாடுகளில் கடவுளுக்கு நன்றி கூறுவது என்பது சாதாரண ஒரு விடயம் அல்ல, மிக கஷ்டமான ஒன்று. நமக்கு பாடுகள் வந்து கொண்டிருக்கும் பொழுது, பாடுகள் வருகிறது என்று தெரியும் பொழுது நன்றி சொல்வது மிக கஷ்டம். இயேசு நன்றி சொன்னாரா? ஆம். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 24 26 வரை பாருங்கள். அவர்கள் உணவருந்தி கொண்டிருந்த பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு சீடருக்கு கொடுத்து, இதை பெற்று உண்ணுங்கள், இது எனது உடல் என்றார். அவருடைய இறுதி இரா உணவுக்கு முன்பு நடந்தது. அவருக்கு தெரியும் இது முடிய என்ன வரப்போகிறது? பாடுகள் வரப்போகிறது, கஷ்டம் வரப்போகிறது, கசையால் அடிபட போகிறேன், சிலுவை மரணம் எனக்கு வரப்போகிறது. அவருக்கு தெரியும் எவ்வளவு பாடுகள் வரப்போகிறது. அந்த பாடுகள் அவருக்கு வரப்போகிறது என்று தெரிந்தாலும் முதலிலே அவர் கடவுளுக்கு செய்கிறதே செய்கிறார். நான் தந்தையே உமக்கு நான் நன்றி கூறுகிறேன். ஏனென்றால் பாடுகள் வந்தாலும் அந்த பாடுகளிலும் கடவுள் அவரோடு இருக்கிறார் என்பதை இயேசு அறிந்திருந்தார். அப்ப அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? 25. பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, இதில் உள்ளதை அனைவரும் பருகுங்கள், ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம் என்றார். ஆங்கிலத்தில் நாம் அதை பார்க்கலாம். Matthew chapter 26 verse 26. While they were eating, Jesus took bread, and when he had given thanks, he broke it and gave it to his disciples, saying, Take and eat, this is my body. Then he took a cup, and when he had given thanks, he gave it to them, saying, Drink from it, all of you. அப்ப கடவுள் என்ன செய்தாராம்? நன்றி சொன்னார். எதிலே? பாடுகள் மத்தியிலே. இந்த பாடுகள் மத்தியிலே நன்றி சொல்லும் பொழுது என்ன உண்டாகிறது? குறைவிலே நன்றி சொல்வதை பார்த்தோம், கஷ்டத்திலே நன்றி சொல்வதை பற்றி பார்த்தோம். அப்படி சொல்லும் பொழுது அந்த கஷ்டம் குறைகள் நீங்குவதற்காக கடவுள் வானத்தை திறக்கிறார் என்று பார்த்தோம். பாடுகள் என்பது நம்முடைய சொந்த உடலிலே, நம்முடைய உள்ளத்திலே வருகின்ற ஒரு பெரிய கஷ்டம். அப்படி வரும் பொழுது நாம் நன்றி சொல்லும் பொழுது என்ன உண்டாகிறது? அப்படி நாம் நன்றி சொல்லும் பொழுது என்ன உண்டாகிறது தெரியுமா? பரலோக வல்லமையினால் நாம் ஆட்கொள்ளப்படுகிறோம். நம்முடைய உள்ளத்தின் அடிப்படையிலே நாம் சோர்ந்து போகாமல், நம்முடைய உணர்வின் அடிப்படையிலே நாம் விழுந்து போகாமல், எவ்வளவு பாடுகள் நம்மை நெருக்கட்டும், எவ்வளவு அவமானங்கள் வரட்டும், எவ்வளவு விதமான கஷ்டங்கள் வரட்டும், ஆவியிலே நாம் சோர்ந்து போகாதபடி உறுதியாக இருப்பதற்கு, உற்சாகமாக இருப்பதற்கு அந்த நன்றி பலி ஒரு அபிஷேகத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. நாம் உடலிலே சோர்ந்தாலும் ஆவியிலே சோரவில்லை என்றால் பாருங்கள், எல்லாவற்றிலும் நாம் வெற்றி கொள்ள முடியும், முன்னேறி செல்ல முடியும். அடுத்ததாக,
கிவிங் தேங்க்ஸ் இன் டைம் ஆஃப் ஹாப்பினஸ், மகிழ்ச்சியில் நன்றி கூறுதல். இது இலகுவான ஒன்று தான். மகிழ்ச்சி வரும் பொழுது நாம் எல்லோரும் நன்றி சொல்வது இலகுவாக இருக்கும். ஆனால் சில நேரத்திலே நமக்கு கஷ்டங்கள் நீங்கிய உடனே கடவுளையே மறந்து போய் விடுகிறோம். அது அவ்வளவு நல்லமல்ல. அப்படி மறந்து விட்டோம் என்றால் அந்த மகிழ்ச்சியே திருப்பி துக்கமாக மாறிவிடும். எங்கே இயேசு மகிழ்ச்சியிலே நன்றி சொன்னாராம் பாருங்கள். மத்தேயு 11:25 வசனம். அவ்வேளையில் இயேசு, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு நீர் வெளிப்படுத்தினீரே என்பதற்காக இயேசுவுக்கு என்ன சந்தோஷம் அந்த நேரத்தில் தெரியுமா? ஏன்னா இயேசுவுக்கு இருந்த பெரிய சந்தோஷமே, அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷமே என்னவென்றால், மக்கள் எப்பொழுது தந்தையை அறிந்து கொள்ளுகிறார்களோ, விண்ணரசை அறிந்து கொள்ளுகிறார்களோ, அது ஒன்றுதான் அவருக்கு சந்தோஷம். வேற ஒன்றும் அவருக்கு சந்தோஷத்தை அதுக்காக தானே அவர் வந்தார். அப்ப எப்பொழுது ஒருவர் தந்தையை அறிந்து கொள்கிறாரோ அப்பொழுது அவருக்கு பெரிய சந்தோஷம். அப்ப இதில் அவருக்கு என்ன சந்தோஷம் என்றால், ஞானிகளும் படித்தவர்களும் அறிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது சாதாரண மக்கள் தந்தை அறிந்து கொள்வதை இயேசு கண்ட பொழுது அவர் மகிழ்ச்சி அடைந்து தந்தைக்கு நன்றி சொன்னாராம். அல்லேலூயா! கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஒவ்வொரு முறையும் நானும் நீங்களும் புதிதாக கடவுளுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளும் பொழுது, இறை வெளிப்பாடுகளை அறிந்து கொள்ளும் பொழுது, இறை திட்டங்களை அறிந்து கொள்ளும் பொழுது என்ன உண்டாகிறது தெரியுமா? பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகிறது. சில நேரத்திலே இந்த பூமியிலே நாம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளை செய்யும் பொழுது கஷ்டங்கள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரலாம். பரலோகத்திலே மகிழ்ச்சி உண்டாகிறது. ஏனென்றால் என் பிள்ளைகள் என்னை அறிந்து கொள்ளுகிறார்கள். ஆங்கிலத்திலே அதை வாசிக்க கேட்போமா? At that time Jesus said, I praise you, Father, Lord of heaven and earth, because you have hidden these things from the wise and learned and revealed them to little children. அடுத்தது நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், கிவிங் தேங்க்ஸ் இன் டைம் ஆஃப் ரிசீவிங், பெற்றுக்கொண்டதுக்காக அல்லது பெற்றுக்கொள்ளும் பொழுது கடவுளுக்கு நன்றி கூறுவதாகும். லூகாஸ் நற்செய்தி நூல் 17 வசனங்கள் 17 வரை பார்க்கலாம். இது தொழுநோய் சுகமடைந்த ஒருவர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற சம்பவம். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களில் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே அப்படி என்று சொன்னாராம். ஆங்கிலத்திலும் நாம் அதை வாசிக்க கேட்கலாம். Luke chapter 17 verses 17 to 18. Jesus asked, Were now all 10 cleansed? Where are the other 9? Has no one returned to give praise to God except this foreigner? Then he said to them, Rise and go. Your faith has made you well. So ஆண்டவராக இயேசுவிடத்திலே 10 பேரில் ஒருவர் வந்திருக்கிறார். அந்த 9 பேரும் சுகமடைந்த உடனே தங்கள் வழியே போய் விட்டார்கள். அதனால்தான் பாருங்கள், பெற்றுக்கொள்ளும் பொழுது கடவுளிடத்திலே வருவது இலகுவானது. தேவை இருக்கும் பொழுது கடவுளிடத்திலே வருவது இலகு. ஆனால் தேவைகள் சந்திக்கப்பட்ட பின்பு கடவுளிடத்திலே வருவது மிக மிக கடினம். நமக்கு ஒரு வாகனம் தேவை என்றால் ஆண்டவர்கிட்ட ஓடி வருவோம், ஆண்டவரே எனக்கு வாகனம் வேண்டும் என்று. வாகனம் வந்த பின்பு என்ன வரும் தெரியுமா? இல்லை, இன்றைக்கு ஷாப்பிங் போகணும், இன்றைக்கு அந்த ரிலேட்டிவ் கிட்ட போகணும், இன்றைக்கு அங்கு போகணும், இன்றைக்கு இங்கு போகணும் என்றெல்லாம் நாம் சொல்ல ஆரம்பித்திருவோம். எது? கார் வந்ததுனாலே. அதனாலே நாம் ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது நன்றி சொல்லுவதென்றால், கடவுளே உமக்கு நன்றி என்று விட்டு நாம் எம்பாட்டிலே போவதற்கு பதிலாக அவரிடத்திலே வருவதுதான் நம்முடைய நன்றியாக இருக்க வேண்டும். அது எப்பொழுதும் கடவுள் அருளோடு வாழும்படி நம்மை ஆசீர்வதிக்கிறது, வழி நடத்துகிறது, உயர்த்துகிறது. ஏனென்றால் பாருங்கள், எப்பொழுது நாம் ஆண்டவரிடத்திலேருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ளுகிறோமோ முதல்ல ஆண்டவரிடத்திலே வருவதற்கே சாத்தான் விடமாட்டான். சாத்தான் நம்முடைய எதிரி, அதை நாம் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே வருவதற்கு அவன் தடையை உண்டாக்குவான். வந்தும் ஒன்றை பெற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் அவனுக்கு இன்னும் அது எரிச்சலை உண்டாக்கும். அதை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்துடனே இவர்கள் கடவுளை இன்னும் பற்றா இருக்க போகிறார்கள் என்று அவன் நினைக்கிறான். அதனால் அவன் என்ன செய்வான் தெரியுமா? பெற்றுக்கொண்டதை தன் பக்கமாக திருப்புவதற்கு அவன் வழிகளை உண்டாக்குவான். அப்ப அவன் பக்கமாக நாம் திரும்பி விட்டோமோ பின்பு கடவுளை விட்டுவிட்டு அவன் பக்கமாகவே எல்லாவற்றுக்கும் ஓடிக்கொண்டிருப்போம். கடவுளை விட்டுவிட்டு வசதி கிடைத்ததினாலே அதுக்கு பின்பு அந்த வசதியை வைத்துத்தான் அவன் சிறையிலே போட்டு விடுவான். அந்த சிறையிலிருந்து நம்மால் வெளியே வரவே முடியாமல் இருக்கும்.
அதனாலே பெற்றுக்கொள்ளும் பொழுது கடவுளுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாகும். கிவிங் தேங்க்ஸ் ஆல்வேஸ் அண்ட் எவ்ரிதிங், எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே நாம் பார்க்கிறோம். எபேசியர் 5:20, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றுக்காகவும் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். எல்லாம் சொல்லாம, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால். பார்த்தீர்களா? அதையே நாம் எத்தனையோ தடவை சிந்தித்து பார்க்கிறதே இல்லை. இயேசுவின் நாமத்தினால் உமக்கு நன்றி கூறுகிறேன் என்று எப்ப நாம் செய்திருக்கிறோம்? அதனால்தான் திருமறை என்ன சொல்லுகிறது பாருங்கள், நீங்கள் பெற்றுக்கொண்ட எல்லாவற்றுக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் பெயரினால் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி கூறுங்கள். ஏன் இயேசுவின் பெயரால் நன்றி சொல்ல வேண்டும்? ஏனென்றால் இயேசு வழியாகத்தான் தந்தை நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். இயேசுதான் தந்தையிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு பாலமாகினார். அதனால தான் இயேசு வழியாக நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறோம். சரி, ஆங்கிலத்திலும் அதை நாம் வாசிக்க கேட்கலாம். Always giving thanks to God the Father for everything in the name of Lord Jesus Christ. ஸோ எல்லாவற்றுக்காகவும் எல்லா நேரத்திலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார். முணுமுணுப்பதும் குறைகள் கூறுவதும் பிரச்சனையை பெரிதாக்குவதாக மட்டுமே உள்ளது என்பதை நாம் இப்பொழுது அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு சில கஷ்டங்கள், தேவைகள், பிரச்சனைகள், இல்லாமைகள், குழப்பங்கள் வரும் பொழுது அதை பற்றி முணுமுணுப்பது அல்லது அதை பற்றி முறைப்படுவது, அது நம்முடைய பிரச்சனையை இன்னும் அதிகமாக பெருசாக்கி விடுமே தவிர நம்முடைய பிரச்சனையை அது குறைக்காது. கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது அதை பெரிதாக்க நினைக்கக்கூடாது. அதனால தான் சில நேரத்தில் நமக்கு வருத்தம் வந்தால் அதை பெருசாகவே கதைத்து கொண்டிருக்க கூடாது. ஏன்னா அதை வைத்து பிசாசு நம்முடைய வருத்தத்தை பெருசாக்கி விட்டுருவான் அவன். நமக்கு சில கஷ்டங்கள், சில தேவைகள் வரும் பொழுது அதையே பெருசாக காய்ச்சி கொண்டிருக்க கூடாது. ஐயோ, யாருக்கும் வராத கஷ்டம் எனக்கு வந்து விட்டதே என்று சொல்லி கொண்டிருக்க கூடாது. நாம் என்ன சொல்ல வேண்டும்னால், யாருக்கும் வராத கஷ்டம் எனக்கு வந்தாலுமே ஆண்டவர் அதிலிருந்து என்னை விடுதலை ஆக்குவார் அப்படின்னு தான் நாம் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, பிரச்சனையை நாம் பெரிதாக்கி கதைக்க ஆரம்பித்தோம் என்றால் அதுதான் பெரிய இடத்தை பிடித்துவிடும். மோசையோடு வந்த மக்கள் செங்கடலை கண்ட பொழுது முறுமுறுத்தார்கள். ஒவ்வொரு கஷ்டத்திலும் முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்ததினாலே அவர்களுக்கு என்னதான் கிடைத்தது? ஒன்றுமே கிடைக்கவில்லை. பவுலும் சீலாவும் சிறையில் இருந்த பொழுது அவர்கள் முறுமுறுக்கவில்லை, தந்தைக்கு நன்றி சொன்னார்கள். அல்லேலூயா! சங்கிலி கட்டுக்கள் அறுந்து விழுந்தது, சிறை கதவு திறக்கப்பட்டது. அதுபோல நம்ம கஷ்டங்கள் வரும் பொழுது நாம் ஆண்டவர் மேலே முறுமுறுக்காமல் நன்றி சொல்லுவோம். We thank God because he is our answer. கடவுளுக்கு நாம் நன்றி கூறுகிறோம் ஏனெனில் அவர் நமது பதிலாக இருக்கிறார். எல்லாம் சொல்லுவோமா? கடவுளுக்கு நாம் நன்றி கூறுகிறோம் ஏனெனில் அவர் நமது பதிலாக இருக்கிறார். என்ன அர்த்தம் அது? கடவுள் தான் நமக்கு பதிலாக இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அதாவது நமக்கு ஒரு விடயம் வரும் பொழுது அதுக்கு ஒரு பதில் நமக்கு தேவையாக இருக்கிறது. பணம் இல்லையே என்றால் அதுக்கு ஒரு பதில் தேவை. என்ன அந்த பதில்? பணம் வருவதுதானே பதில். பணம் இல்லையே, பணம் வேண்டும். பதில் என்ன? கடவுள் தான். ஏன்? அவர் தான் நமக்கு அந்த பணத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். சுகையினமா இருக்கிறோம், சுகையினமா இருக்கிறேனே என்பது ஒரு கேள்வி. அப்ப அதுக்கு பதில் என்ன? சுகம்தான் பதில். அப்ப கடவுள் நமக்கு என்னவா இருக்கிறார்? பதிலா இருக்கிறார், சுகம் தருகிறவராக இருக்கிறார். வாழ்க்கையிலே பிரச்சனைகள் சூழ்ந்ததினால் கரங்கள் கால்கள் கட்டப்பட்டது போல எதுவுமே செய்ய முடியாமல், சாப்பிட முடியாமல், உறங்க முடியாமல் கட்டப்பட்டு போயிருக்கிறோம். அப்ப கட்டப்பட்டு இருக்கும் பொழுது என்ன பதில்? விடுதலை தான் பதில். கடவுள் நமக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். அதனால தான் நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே நீர்தான் என் பதில், ஆண்டவரே நீர்தான் என் பதில். அதனால்தான் இந்த வழிபாடுகளிலே புகழ்ச்சி பலி என்பது மிக முக்கியமான ஒன்று. நான் அடிக்கடி சொல்லுவது, அந்த புகழ்ச்சி நேரத்திலே அந்த பரலோக தந்தைக்கு நாம் நன்றி சொல்லும் பொழுது, ஆண்டவரே நீர்தான் இன்றைக்கு எனக்கு பதிலாக இருக்கிறீர், அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை தருகிறதாக இருக்கிறது. He has already given every blessing to us. அவர் ஏற்கனவே ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நமக்கு தந்திருக்கிறார். அதனால தான் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். இப்ப நான் கேட்கும் பொழுதுதான் கடவுள் பரலோகத்திலே ஒன்றை செய்து போட்டு எனக்கு அனுப்புகிறவர் அல்ல.
அவர் என்னை உண்டாக்கிய பொழுது இந்த உலகத்தில் எனக்கு என்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் அவர் எனக்கு முன்பே அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். நான் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு யார் தேவை? அம்மா தேவை. அம்மாவை ஆண்டவர் எனக்கு பின்பு உண்டாக்கினாரா, எனக்கு முன்பு உண்டாக்கினாரா? என்னை பெற்றெடுப்பதற்கு என் ஆண்டவர் என் அம்மாவை உண்டாக்கி இருக்கிறார் அல்லவா? அதுபோலதான் என் வாழ்க்கையிலே ஒவ்வொரு தேவைகளிலும் எனக்கு உதவி புரிவதற்கென்று கடவுள் ஆட்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார். என் வாழ்க்கையில என்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் கடவுள் உண்டாக்கி இருக்கிறார். அதை மறைப்பதுதான் சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரம். அதை நாம் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளை தேடாமல் போனால் கடவுள் எனக்கு என்ன வைத்திருக்கிறான்னு அறிய முடியாது. சாத்தான் மறைத்து போட்டுருவான். ஆனால் கடவுளை தேட தேட ஆண்டவர் அவர் வைத்திருப்பதை காணும்படி நம் கண்களை திறந்து விடுகிறார். அதனாலே நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறோம். ஏனென்றால் அவர் ஏற்கனவே எங்களுக்காக எல்லாவற்றையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். The more you thank God, the more you please Him. What little you have will be multiplied, and whatever is dead in your life will be raised to life. நீங்கள் அதிகமாக கடவுளுக்கு நன்றி கூறும் பொழுது கூடுதலான தேவையை பெற்றுக்கொள்கிறீர்கள். உங்களிடம் சொற்பமாக உள்ளது பெருகும். எதுவெல்லாம் உங்கள் வாழ்வில் மரித்து போய் உள்ளதோ அவையெல்லாம் உயிர் பெறும். கடவுளுக்கு நன்றி கூறும் பொழுது. அதனாலே நாம் ஒன்றை இன்றைய கற்றுக்கொள்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவதுதான் நமக்கு பதிலாகும், அல்லது ஆண்டவரை போற்றுவதான் நமக்கு பதிலாகும். இதை பார்த்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு அரசரும் மந்திரியும் காடு வழியாக பயணம் செய்கிறார்கள். போகும் பொழுது திடீரென ஒரு மிருகம் வந்து விட்டது. மிருகத்தோடு போராடினார்கள். அரசன் தன்னுடைய கை விரலிலே ஒன்றை இழந்து விட்டார். மிருகத்தோடு போராடினதுனாலே அது கை விரலை கடித்து விட்டது. அவரோடு வந்த மந்திரி என்ன சொன்னாராம் தெரியுமா? நடந்ததுக்கெல்லாம் நன்றி என்று சொன்னாராம். அரசனுக்கு மந்திரி மேல் கோபம் வந்து விட்டது. அரசன் கோபத்திலே, நான் துன்பத்தில் இருக்கும் பொழுது நடந்ததெல்லாம் நன்றி என்று சொன்னாயா என்று சொல்லி அருகில் இருந்த குழியிலே அந்த மந்திரியை தள்ளினானாம். மந்திரி குழியிலே விழும் பொழுது என்ன சொன்னாராம் தெரியுமா? நடப்பதற்கெல்லாம் நன்றி என்று குழியிலே விழுந்தாராம். அரசன் என்ன செய்கிறார்? அவனை தள்ளிவிட்டு நடந்து போகும் பொழுது அந்த காட்டிலே ஆதிவாசிகள் வசிக்கிறார்கள். அவர்கள் அரசனை பிடித்து விட்டார்கள். பிடித்து அரசனை பலியிட வேண்டும் என்று அவர்கள் தங்கள் தெய்வத்துக்கு பலியிடுவதற்காக அரசனை பலியிட போகிறார்கள். போகும் பொழுது பார்த்தார்கள் அரசனுடைய கையிலே ஒரு விரலை காணவில்லை. அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள்? விட்டு விட்டார்கள். என்றால் குறையுள்ள எதையுமே அவர்கள் பலி செலுத்துவதில்லை. அதனால இந்த அரசனுடைய கையிலே விரல் இல்லாததுனால அவரை விட்டு விட்டார்கள். அரசன் திரும்பி வந்து குழியிலே கிடந்த மந்திரியை தூக்கி, எனக்கு கையிலே ஆபத்து வந்த பொழுது நடந்ததுக்கெல்லாம் நன்றி என்றாய், உன்னை குழியிலே தள்ளும் பொழுது நடப்பதுக்கெல்லாம் நன்றி என்று சொன்னாய், ஏன் அப்படி சொன்னாய் என்று கேட்டதுக்கு அந்த மந்திரி மேலே வந்து என்ன சொன்னாராம் தெரியுமா? அரசரே, இப்பொழுதும் நான் நன்றி சொல்லுகிறேன். ஏனென்றால் நான் உம்மோடு வந்திருந்தால் எங்கள் 2 பேரையும் அவர்கள் பிடித்திருப்பார்கள். ஆனால் உம்மை விட்டிருப்பார்கள். ஏன்னா உமக்கு ஒரு விரல் இல்லை. உம்மை விட்டு என்னையல்லவா பலி கொடுத்திருப்பார்கள். அதனாலே நடந்ததுக்கெல்லாம் நன்றி, நடப்பதுக்கெல்லாம் நன்றி என்று அவர் சொன்னாராம். அப்பொழுது அரசர் புரிந்து கொண்டாராம், எல்லாவற்றுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி நம்முடைய வாழ்க்கையை வாழ வைக்கும். அல்லேலூயா. ஜெபிப்போமா? எழுந்து நின்று ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணிப்போம். நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றியோடு இறை வேண்டுதல்களை ஆண்டவரிடம் ஏறெடுங்கள் என்று திருமறை சொல்லுவது போல நன்றி சொல்லி ஆண்டவரை போற்றி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்ள போகிறோம்.
நான் ஏற்கனவே சொன்னது போல நாம் எதிலும் குறைவுபட்டவர்களாக இல்லை, எதுவும் இழந்து விடவும் இல்லை, எந்த துன்பமும் நம்மை தள்ளிவிடவில்லை. எல்லாம் நன்மைக்காகவே வந்திருக்கிறது. நெருப்பிலே விழுந்திருக்கிறோம் என்றால் நாம் பிரகாசிக்குவதற்காகவே கடவுள் நெருப்பை காட்டியிருக்கிறார். குயவன் கையிலே களிமண்ணை போல நாம் பிசையப்பட்டிருக்கிறோம் என்றால், நசுக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், ஒரு புதிய பாத்திரமாக நாம் உருவாவதற்காகவே கடவுள் அதை தந்திருக்கிறார். நாம் எதையும் இழக்கவில்லை. இழந்ததெல்லாம் கடவுள் மீண்டும் பன்மடங்கு நமக்கு கொடுக்க காத்திருக்கிறார். எந்த துன்பமும் நமக்கு அவமானத்தை கொண்டு வரவில்லை. ஏனென்றால் அந்த துன்பங்கள் தான் நாங்கள் இன்னும் அதிகமான மேல்படி ஏறுவதற்கு படியாக மாறி இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் இங்கு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் 5 அப்பங்கள் 2 மீன்கள் தான் இருக்கிறது என்று பயப்பட வேண்டாம். கடவுள் உங்களுக்கு அருகிலே 12 கூடையை வைத்திருக்கிறார். அதை நிரப்பி தந்து உங்களை அனுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். ஐயோ, நாறுகிறதே 4 நாட்கள் ஆகி நாறுவது போல, ஒரு பிணம் நாறுவது போல என் வாழ்க்கை நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கிறதே என்று நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்லுவார், லாசருவே வெளியே வா. அதுபோல உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்வார், என் மகனே மகளே, உன் கட்டுக்களிலிருந்து நீ வெளியே வா, உன் பிரச்சனையிலிருந்து நீ வெளியே வா, உன் துன்பத்திலிருந்து நீ வெளியே வா, உன் இல்லாமையிலிருந்து நீ வெளியே வா என்று அவர் இப்பொழுது உங்களை பார்த்து சொல்லுவார். உங்களால் அதிலிருந்து வெளியே வர முடியும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இந்த நேரத்தில் எல்லாரும் உற்சாகமாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் வல்லவர், நல்லவர், எங்களை ஆசீர்வதிப்பவர். நீர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறீர், நீர் விடுதலையை தந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீனும் இல்லை. ஆண்டவரே, 5000 பெருகும்படி நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர். 1000கணக்கில் நமக்கு நீர் கொடுக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா, எங்கிருந்து நமக்கு ஆசீர்வாதம் வரும் என்று நாங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தெரிந்து கொண்டோம். ஆண்டவரே, விண்ணையும் மண்ணையும் படைத்தேன் ஆண்டவரிடத்தில் இருந்துதான் எங்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது என்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா, நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் அமக்கி குலுக்கி சரிந்து எங்கள் மடியிலே விழும்படி நீர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீரே, அதற்காகவே நன்றியோடு போற்றுகிறோம். வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் எங்கள் வாழ்க்கையிலே பெருக்கமான ஆசீர்வாதத்தை நீர் கொண்டு வருகிறவராக இருக்கிறீர். அதற்காகவே நன்றியோடு போற்றுகிறோம். இப்பொழுது எங்கள் வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிற கட்டுக்கள் இந்த நேரத்தில் கட்டவிழ்க்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். சிறை கதவுகள் திறக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். சிங்கங்களின் வாய்கள் கட்டப்படுவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நெருப்பு எங்கள் மேல் பற்றாதபடி நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். எங்களுக்கு வெற்றி தருவதற்காக நன்றி அப்பா, எங்களுக்கு உயர்வு தருவதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை சிங்காசனத்தில் உட்காரும்படி செய்வதற்காக நன்றி கூறுகிறோம். சாம்பலில் இருந்து எங்களை தூக்கி விடுவதற்காக நன்றி. நெறிந்த நாளாக எங்களை முறிந்து விடாதபடி உறுதிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். மங்கி எரிகிற எங்கள் குடும்ப வாழ்க்கையை பிரகாசிக்கும்படி அபிஷேகம் பண்ணுவதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா, எங்கள் நோய்கள் சுகமடைவதற்காக நன்றி, எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்காக நன்றி. வெற்றியின் ஆண்டவரே, நன்றியோடு போற்றுகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. பெலனும் மரணமும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. பெலனும் மரணமும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. உம்மையே நம்பும் எனக்கு நித்திய கண்மலை நீர், உம்மையே நோக்கிடும் நான் வெட்கமடைவதில்லை. உம்மையே நம்பும் எனக்கு நித்திய கண்மலை நீர்,
யெகோவா நிசி, என் ஜெய கொடி நீர். என் யெகோவா ராபா, என் பரிகாரி நீர். என் யெகோவா ஷாலோம், என் சமாதானம் நீர். எல்லாரும் கரங்கள் தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி. Praise. கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவின் அருள் தியானத்தில் இணைந்திருந்த உங்கள் எல்லோர் மேலும் ஆண்டவர் இயேசுவின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.